ஹாய், மேங்கோ ஃப்ளேவர் 1.5 kg கேக் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப்பு வந்து மைதா மாவு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, சால்ட்டு எல்லாமே இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இது வந்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இதில் வந்து 5 எக்கு இருக்குது. 5 எக்கு வந்து சேம் 1.5 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதில் இவ்வளோ தான் இருக்குது. எல்லாம் போட்டு பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பட் இன்னும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இங்கே பார்த்தீங்கன்னா கவரும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கொயர் ட்ரேயில் தான் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் கேக்கு. ஸோ வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு பீட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன்னா, மேங்கோ ஃப்ளேவர் ஊற்றலாம். அவங்க மேங்கோ கேக் தானே பண்ண போகிறோம். அதோட எசன்ஸ் வந்து நான் ஊற்றிக்கிறேன். சும்மா ஒரு மூடி, ரொம்ப அதிகம் ஊற்றினாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ரொம்ப ஓவர் ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே வந்து நான் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் ஊற்றுறேன். இது வந்து ஹெல்த்தி கிடையாது தான். பட் கஸ்டமர் வந்து மேங்கோ ஃப்ளேவர்னால் மேங்கோ மாதிரி எல்லோ கலரில் இருக்கணும் ஸ்பாஞ்சிங்கிறனால இது ஊற்றுற ஒரு ட்ராப் மட்டும். இதுவே உங்களுக்கு வந்து இந்த எசன்ஸ் இல்லாத ஆரஞ்சு ஃப்ளேவர் ப்ளஸ் கலர் ரெண்டும் கலந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிச்சின்னா நீங்கள் அது ஊற்றிக்கலாம். அதுலேயே கலரும் வரும், உங்களுக்கு ஃப்ளேவரும் வரும். இல்லாதனால நான் தனித்தனியாக ஊற்றிக்கிறேன். சும்மா ஒரு ட்ராப் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பீட் பண்ணிவிட்டு கலர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு அப் அண்ட் டவுன் ராட்டில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த லைட் எல்லோ கலருக்கு நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஃபுட் கலர் வேண்டாம். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் நான் இன்னும் ஒரு ட்ராப் மட்டும் போட்டேன். ஓவராலாக 2 ட்ராப் போட்டிருக்கு. உங்களுக்கு ஃப்ளேவர் ப்ளஸ் கலரும் கலந்த மாதிரியே கிடைக்கும். அது கிடச்சிச்சின்னா நீங்கள் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இன்னும் லைட்டாக மட்டும் பீட் பண்ணிக்கிட்டு, ஆல்ரெடி ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இன்னும் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஸ்டிஃப் பீக் தெரியுதா? இந்த அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? என்னோடது வந்து பவுல் இதை விட பெருசு, ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை விட பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பேட்டரை வந்து நான் இப்போ 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இதுலேயே டைரெக்டாக வந்து மாவு கலக்கினா எனக்கு சரியாக வராது. ரிப்பன் கன்சிஸ்டன்சி தெரியுதா உங்களுக்கு? மடிப்பாக விழுகிறது இந்த மாதிரி இருக்கணும் பேட்டர். ஸ்டிஃபாக நிற்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்தால் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கரெக்டாக வரும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். எனக்கு வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் அளந்து தான் பழக்கம். நீங்கள் 1/4 கப்பு அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். 1/2 kgக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுவேன். இது 1.5 kg, அதனால் 6 ஸ்பூன் ஊற்றுறேன். 4, 5, 5.5 போதும். வந்து ஆயிலு அப்படியே பெரிய டப்பாவாக இருக்குது, சின்னதுக்கு மாற்றலை. 1, 5.5 ஊற்றிருக்கேன். இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு சலிச்சு சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து லைட்டாக ஸ்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச். நீங்கள் ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி 2 பேட்சாக பிரிச்சுக்கிறேன்.
கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் இருக்கிற பேட்டரை இது கூடயே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். இருங்க நான் காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கு மட்டும் பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேட்ரு. இப்போ இது கூட நான் வந்து இப்போ இதை கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஒரிஜினல் கலரு இன்னும் எல்லோவாக இருக்காது, லைட் எல்லோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பேட்டர் ரெடி. ஓவர் மிக்ஸும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பேட்டர் வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, நான் டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கிறேன். லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவன் வந்து ஹீட் பண்ணியாச்சு. நான் வந்து 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இது என்னோட அவனுக்கு இந்த டெம்பரேச்சர் ஓகேவாக இருக்கும். நீங்கள் 35 மினிட்ஸ் கூட போதுமாக இருக்கும். அப் அண்ட் டவுன் ராடு 170 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறேன். நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. இப்படி வந்திருக்கு. அதை வந்து மேங்கோ க்ரஷ் பண்ண போகிறேன். ஒரு மாங்காய் ஃபுல்லாக வந்து நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஆகட்டும், கூல்டவுன் ஆனதும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மேங்கோ வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு இது கூட நம்ம சுகர் போட்டு மேங்கோ க்ரஷ் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ க்ரஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது வீடியோ எடுக்க டைம் இல்லை, ஏன்னா கேக்குக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. இது ஒரு குறிப்பிட்ட நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் டேஸ்ட்டு வரும். பேஸுக்கு கொஞ்சமாக க்ரீம் போட்டுக்கிறேன். 3 பீஸாக வந்து பண்ணிட்டேன். இது வந்து மேல் பீஸு. இது வந்து சுகர் சிரப்பு. ஆவரேஜாக க்ரீம் போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இப்போ நம்ம பண்ணி வச்சோம்ல மேங்கோ, அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் மேங்கோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு லேயர் வைக்கிறேன். அடுத்தது லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். செகண்ட் லேயர் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. க்ரீம் ஃபைனல் லேயரு. இது அந்த க்ரீம் சுற்றியும் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா இது க்ரீம் கொடுத்து எடுத்திருக்கேன். இது ஃபுல் ஃபினிஷிங் கிடையாது, இது செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் மேலே நம்ம க்ரீம் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு நான் செட் ஆக விடுறேன். க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதே க்ரீம் தான். ஃபுட் கலர் வந்து லைட்டாக எல்லோ கலர் போட்டிருக்கேன். மேங்கோ ஃப்ளேவர் இல்லையா, அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஆல்மோஸ்ட் நம்ம கேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. கான்டென்ட்டில் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா?